எப்படி நானிங்கே மகாராஜா சொல்லுங்க சுவாமி. வீரபிமன்யு கொன்றமாலை மஞ்சு கொன்ற மாலை என்ற நாடகத்தில் தற்கால விஷயமா வந்தது. நான் யாரு எதுக்காக வந்திருக்கிற? ஒரு சிங்க குட்டியாட்டம் வீர தீரமாக வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு? உன்னோட பேர் என்ன? யார் தெரியுமா? சொல்லுங்க. யாருங்கோ மகாராஜா எங்கள் ஆரூர் பட்டி ராஜா மாணிக்கம் கேணம் புண்டாரு. நானும் சொல்லணுமா? உங்க பாட்டி சொல்லணும். பாட்டி எல்லாம் சாஞ்சி போச்சு. சொல்லு, நானே சொல்லுவேன். நல்ல மேலமா சொல்லு. காயில் கட்டணும். தவளைய ஓக்கும் வாயிலா ஜீவன் ஓக்கும். என்னன்னா இப்படி நீங்க தானே சொன்னீங்க தவளை தவளைன்னு. தபலோகம் 74 கோடுகள் வாழ்கின்ற 74 வாழ்கின்ற 8 திக்கு 16 கோடுகள் வசிக்கின்ற அமரரு சித்தரும் கிண்ணறு கருடரும் அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள். இன்னும் மேலமா சொல்லு. இன்னும் சத்தமாவா? ஆகாயவாசிகள் போக பூமிகள் அதல சோத்துல ரசத்துல வாழைக்கா பொரியல அப்பளத்துல பச்சியில சொன்ன சாப்பாடு பெறலாம். சகல தேவர்களும் போற்றும்படியாகிய சகல தேவர்களும் போற்றும் புகழும்படியாகிய ஒரு வார்த்தை கூட பிழை இல்லாம சொல்லுமா? சகல தேவர்களும் போற்று புகழும்படியாகிய என்னமோ தெரியல வளர்றானே. சகல தேவர்களும் போற்றி புகழும்படியாகிய சகல தேவர்களும் போற்றி புகழும்படியாகிய அபிமனனாக இருந்தாலும் தங்க தொட்டலில வந்ததுல இருந்து என்ன இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறா? என்ன என்னுடைய பிறவி குணம் அப்படிதான். தங்க தொட்டலில தங்க தாளால கட்டலில நாளொரு வண்ணமும் பொழுதொரு மகனே பன்னிக்கால இளவரசா கண்டு தேட கண்டார் ஓல்ட் பையனே வாடா செல்வ மகனே. என்ன பெற்றாங்களே எங்க அப்பா எங்க அம்மா உங்க அம்மா ஏன் வவுத்து வழியா மெடிக்கல் சாத்திருப்பான் நேரத்துல அப்படிங்கிற
மூக்கல கடத்த மட்டும் கட்டி விடுவாம்மா பொழைச்சிக்குவேன் என்ன சம்பத் யா எங்க அம்மா அபிமன்யுவை பெற்ற தாய் தந்தைகள் யாரு? என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அம்மா. எங்க அம்மா யாரு? ஆலகுதிமாநகரத்தை ஆளக்கூடிய ஆயதி தங்கை அப்புறம் அழகு சுபத்திரை. உங்களுடைய தாயோ அழகு சூத்தலை. சுபத்திரை வாங்குவேன் இல்ல நான் வாங்க மாட்டேன். சுபத்திரை. ஆமாடா. அம்மாவே மனமுடித்தாரியே உங்க அப்பா. அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? அவர் எக்குலத்தை சேர்ந்தவர். குலத்தை சேர்ந்தவர். அவருடைய புஜபல பராக்கிரம் என்ன? சாமி என்னாச்சு? வந்தா என்ன காலை வச்சு மேய்ச்சி போட்டையாயோ. எங்க அப்பா 11 பெயர் 12 அழகு 11 பெயர் 12 அழகு அழகு. அர்ஜுன மகாராஜன் எங்க அப்பா. உங்க அப்பாவோ அரசுண்ணி. மீதி அங்க போயிருது. உங்க பேர் முழு சொன்னீங்களா சாமி? அர்ஜுன மகாராஜன். ஆமாடா. இவருக்கும் நீங்க எத்தனை பேர் குழந்தைங்க கூடி பிறந்தவர்கள் யார் யாரு? மாதவா ஓட்டு வச்சு ஓட்டு 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 ஒரு கொலை போல எங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் ஒரே மகை. ஒரே ஒரு சேஸ்துல பொறுத்தவர். போது சாமி ஊற கிடக்கிறதுக்கு ஒரு பையன். அப்ப இந்த ஒரு பையன் ஊற கிடக்கிறது உலகால ஒரு பையன் போதும். இப்படி பிறந்து கல்யாணம் ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாடா. எனக்கு 2 மனைவி. சண்டால 2 பொண்டாட்டியா? ஆமா. ஏங்க 2 பொண்டாட்டின்னு சொல்றீங்களே? உத்தரகமார்த்தி 2 பேர். ஆமா. அருமையான தமிழ் பெயர். ஆமா. இப்படி 2 பேரை திருமணம் செய்து எந்த குறையும் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்ல. நீர்வளம், நீர்வளம், நிலவளம், நிலவளம், படைவளம், படைபலம், குடிவளம், குடிவளம், ஐவளம் என்னுடைய தென்னகம். உங்களுடைய சாம்ராஜ்யம், என்னுடைய ஜாம்பராஜ்யம். உங்களுடைய நாடு எது? அது எந்த நாடு? அது எந்த நாடு? உனக்கு நாடு நகரம் உண்டா? என் நாட்டை பத்தி யாருமே இது வரைக்கும் கேட்டதில்ல. நீதான் கேட்டிருக்கிற. என் நாட்டை சுத்தியுமே காம்பவுண்ட் சோறு இருக்கும். எல்லாம் ஓட்டோட்டையா தான் இருக்கும். அப்புறம் முன்னாடி கேட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு அமுக்கு போர் வச்சிருப்பேன். வர மக்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காகவே வச்சிருக்கிறேன். உள்ள பூந்து பாத்தீங்கன்னா ஒரு யாகசாலை இருக்கும், மணி மண்டபம்.
அப்புறம் அது மட்டும் இல்ல என் நாட்டுக்கு வரவங்க எல்லாம் சர்வ சாதாரணமாலாம் வரமாட்டாங்க. ஒரே மேல தாள 32 தாள மேலும் வான வேடிக்கையோட தான் வருவாங்க என் நாட்டுக்குள்ள. அப்படி வந்து நார்மலா வரமாட்டாங்க, ரதத்துல வருவாங்க. உள்ள பூந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நாட்டினுடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? பிஞ்ச விளக்கமாறுகளும், உடைஞ்சு போன கட்டல்களும், பிஞ்சு போன பாய், பிஞ்சு போன செருப்பு, உடைஞ்ச கட்டிலு, இதெல்லாம் என்னுடைய நாட்டுல சிறப்பு அம்சம். அப்பேற்பட்ட உன்னுடைய நாடு அது எந்த நாடு? அதுதான் சுடுகாடு. அதமத்த நாட்டுக்கு திக்கத்து ராஜா நான். என்னுடைய சாம்ராஜ்யம் நீங்க இருக்கக்கூடிய நாடு எங்க? நன்மனடிய காதல் சுத்தவை சாம்ராஜ்யம் எது? எந்த நாட்டுல இருக்கிறீங்க? 56 நாட்டுக்கு தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி என்ற அஸ்தினாபுரம். ஓ, டெல்லி என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்துக்கு சொந்தக்காரராகி நீங்க எங்க அம்மாவும் நானும் ஆலமந்தி மாநகரத்தில் தனிமையில் இருக்கிறோம். என்னது தனிமையில் இருக்கிறீங்களா? ஏசாமி, தனிமையில் இருக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த நாடு எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஆனக்கூதி பட்டினம். என்ன யாச்சோ பண்ணிய 35,000 சம்பளம் கேட்கல? சொல்லு. அஸ்தினாபுரத்துக்கு சொந்தக்காரர் நீங்க. ஆனா இந்த ஆலமந்தி மாநகரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆமா, ஏன்னா சொந்த நாடு அஸ்தினாபுரம்ங்கறீங்க. இந்த ஆனக்கூதி பட்டினத்துக்கு வந்த காரணம் என்ன? எப்படி கிடைச்சது? போட்டு ஏண்டா என் தாயோட தான் பிறந்தோம்.
என்னுடைய உடன் பிறந்த என் தாய் மாமா எங்க அம்மாவுக்கு சீதனமா கொடுத்த நாடு. உங்க மாமா சீதனமா கொடுத்த நாடு ஆமாடா. ஆனகுந்திமா பட்டினம். ஆமா. அப்புறம் அப்பப்ப எங்க அப்பா வந்து எங்களை பார்த்தது போவது வழக்கம். உங்க அப்பா. ஆமா. சரிங்க. கவர்வருக்கும் ஆண்டவருக்கு ஏற்பட்ட பகையினால் 12 நாள் பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் சண்டை. ஆமாடா. போர் போர் வகை உனக்கு தெரியுமா? போர் வகை தெரியுமாவா? போர் வகை 3 வகைப்படும். கோடிட்ட இடத்தை நிரப்புவேன். எப்படி? போர் வகை 3. முதல் போர் கள்ளக்கொடி போர். இரண்டாவது வைக்க போர். மூணாவது உங்களோட பட்டுட்டு இருக்கிறேன், இது ஒரு அக்க போர். 3 வகை. அப்படி இல்லடா, கத்தை எடுத்து சண்டை செய்வது, சண்டை, வில்லு சண்டை, கத்தி சண்டை, கத்தி சண்டை, இப்படி எவ்வளவோ புண்டை இருக்கிறது, சண்டை இருக்கிறது. அதனால எங்க அம்மா என்ன காணமென்னு, ஐயோ தன்னுடைய மகனை காணமென்னு வழிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருக்கோம். சுவாமி, எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இல்ல. எங்க இரு பாத்துட்டு வரேன், ஒரு நிமிஷம். எங்க அம்மா தானே? இல்ல சாமி, உங்க அம்மா பண்ண போல இப்படி வச்சிருக்காங்க. உங்க அம்மா இல்ல சாமி. அது இல்லையா? ஆனா உங்க அம்மா மாதிரியே இருக்கு. ஆமா, உங்க பையனாடு வெக்கம் வந்துருச்சு உங்க அம்மாவுக்கு. வாய் முடிச்சு. எங்க அம்மா எங்க தான் போயிருக்கோம்? எங்க போய் தொலைஞ்சாரோ கண்டாரோ. அம்மா, உங்க அம்மா எங்க பாத்துக்கிறீங்களா? நல்லா சவப்பா இருப்பா அவங்க அம்மா. சாமி, அம்மா கொலாய் பெருசு. உன் மகனாகி அபிமன்னன் அநேக கோடி வந்தனங்கள் செய்தேன் தாயே. பின்னாடியே வச்சு அடிச்சிருப்பாங்களா? இது கொலாய் தண்ணோட ஆகி போச்சு. மல்லிகை
எவ்வளவு ஆர்வ கோளாறு கண்ணே இருந்தாலும் இந்த மாதாவின் பாதத்தினை நீ பணிந்தபடியினால் இந்த பரந்த பூவுலகில் என்றென்றும் சுகமாக வாழ்ந்து இனி வருங்காலங்களில் எல்லாம் ஜென்மங்களில்லா எனக்கே நீ மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இருப்பினும் இன்றைய தினம் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாயே யாதுமா விஷயம் கண்ணே? அந்த விஷயத்தை நான் சொல்வதை விட இன்று நம்ம அரண்மனைக்கு உன் தந்தையாரும் உன் தாய் மாமாவாகிய கண்ண பரமாத்மாவும் வந்திருக்காங்க. எங்க மாமாவா? ஆமாப்பா. எங்க அப்பாவா? ஆமாப்பா. அம்மா என்னடா எதிர்கொண்டு அழைப்பவா? ஆகட்டும். அப்பா இங்க வந்ததோ என்ன வழியுடனே கௌரவருக்கும் பாண்டவருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்குது. அங்க நடக்கக்கூடிய சண்டையெல்லாம் விட்டுட்டு மாமாவும் நீங்களும் என் நாடகத்துக்கு நாடகம் வந்திருக்கிறீங்களே, யாருப்பா விஷயம்? அபிமன்னா, இதோ குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் தர்மனுடைய சிரத்தை கொண்டு வருகிறேன் என்று சபதம் வைத்திருக்கிறார். இருக்கும் வேளையில் நாங்கள் பீமனும் அர்ஜுனனும் காவல் புரியும் பொழுது கலிங்க தேச மன்னர்கள் கிங்கிலிய மன்னர்கள் அடே அர்ஜுனா, உன்னிடத்தில் வீரமும் தீரமும் இருந்தால் வாடா சண்டைக்கு என்று வழிபுறமா சண்டைக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதனால் கலிங்க தேசம் 1000 அர்ஜுனனும் சண்டைக்கு போறோம்.
ஆகையால் நீ பாடிகுடாரத்திற்கு நீ காவல் புரிய வேண்டும். என்ன இது விஷயம்? ஆமாப்பா, துரோணருடைய சபதப்படி பீமனும் அர்ஜுனனும் இருவர்களும் அப்படி நம்ம கசாபுகார் ஐயா, நம்ம மல்லை குந்த செம்பத்தையா கசாபுகாரரு அனைவர்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய அனுபற்று நோய் நொடி இல்லாம ஆண்டவருடைய அனுபற்று சுகசீலியா இருக்கணும். மாமா தர்மராஜாவை அங்க 10 8 4 சண்டை மக்களுக்கு வந்த சண்டை. சண்டை 12 நாள் சண்டை முடிந்திருக்குது. இந்த பார்வபோர் சண்டை விட்டுட்டு இந்த ஆஜனும் அர்ஜுனனும் யாது விஷயம் கலிங்க தேசம் பீமனும் அர்ஜுனனும் இடைவிடாமல் பெரியானந்தைக்கு காவல் இருந்தார்கள். முன்பெண் எவ்விதமான பகையுமே இல்லாத வடநாட்டு கெங்கிலியர்கள் பீமனையும் அர்ஜுனனையும் வழியவே யுத்தத்துக்கு கலைக்கிறார்கள். அதனால முன்பகையோ பின்பகையோ இவர்களுக்கும் பாண்டவர்களுக்கோ எதுவுமே இல்லை. இருந்தும் யுத்தத்துக்கு கலைக்கிறாங்க. அப்படி போகவில்லை என்றால் ஒரு சத்திரியனுக்கு அழகல்ல. ஆமா, வம்பு சண்டைக்கு போக கூடாது, வந்த சண்டையை விடக்கூடாது. இந்த ஆஜனும் அர்ஜுனனும் கலிங்க தேசம் போயிட்டீங்களா? எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை தெரியுமா? துரோணாச்சாரியரோ தர்மராஜாவ உயிரோடோ அல்லது பிணமாகவோ உன்னிடம் கொண்டாந்து ஒப்படைக்கிறேன்னு சபதம் வச்சிருக்காரு. நாங்க யுத்தத்துக்கு போயிட்டா துரோணரிடம் யாரு தர்மராஜாவை காப்பாற்றுவது? அவரோ 9 விதமான சூஸ்திரமும் கற்றவர். அவருடைய ஒரு சூஸ்திரம் அறிந்து யுத்தம் செய்வார் உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால தர்மராஜாவுக்கு காவலுக்கு ஆள் வேணும் அல்லவா? சரி, அதுக்கு உன்னை தவிர பாண்டவர் பக்கம் இப்படிப்பட்ட ஒரு வீர புருஷன் யாருமே இல்ல. அதனால நான் என்ன யோசனை செஞ்சேன்னா, இன்னைக்கு உன்னை அனுப்பிட்டா சரியா இருக்கும். மாமா என்ன மாமா அவளச்சலம் முடிச்ச மாதிரி உன்னை அனுப்பி விட்டா சரியா இருக்குங்கிற? காவலுக்கு உன்னை அனுப்பி விட்டா சரியா இருக்கும். காவலுக்கா? வாசனைக்கு. ஏமாமா அப்படி தெளிவா சொல்லுண்ணா. ஏமாமா ஒரு நாள் ஒரு தினத்துல தன் மனைவியோடு அண்டி பிழைக்க வந்த அந்த அனாத அந்த கேடுகட்ட பாப்பா எங்க பெரியப்பாவுடைய சிரத்தை உயிரோடவோ இல்ல பிணமாகவோ கொண்டாந்து நான் துறையிட்டு ஒப்படைக்கிறேன்னு சபதம் செய்திருக்கிறாரா? மாமா, ஒரே ஆஸ்திரத்தினால் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் தோழருக்கு உண்டு என்பதை எனக்கு நன்கு அறிவேன். ஆனா ஒரு கேடுகட்ட பாப்பா அவ்வளவு இருந்தா சத்திரியை எனக்கு எவ்வளவு மாமா இருக்கும்? அதனாலதான்பா நீதான் பாத்தனைக்கு போனா தர்மராஜாவை காப்பாற்ற முடியும். மாமா, இந்த 10 நாள் பார்த்த போர்ல எனக்கு ஒரு
சரியான வேலை கொடுத்திருக்கிறீங்க. உண்டவனா அம்மா என்னப்பா ஏமா இப்படி மௌனமா இருக்கிற? உன்னுடைய வீர தீர செயல்களை எல்லாம் பார்த்து அசந்து போய் விட்டாய். அதேதான் அர்ஜுனா, இதோ கலிங்க தேசம் 1000 அர்ஜுனனும் நாங்க சண்டைக்கு போறோம். ஆனா தோணரால் ஏதாவது ஆபத்து என்றால் நீ அபய சங்குவது அக்கணமே வந்து நான் வந்து உன்னை காக்கிறேன். ஏமாமா அபய சங்கு ஓதுற அளவுக்கு உன் பிள்ளை என்ன கோலையா? என்னமாமா சொல்ற மாமா? அப்படி ஆபத்து என்றால் உனக்கு அறிக்கை செய்கிறேன். அப்படி வருவதுக்கு சந்தர்ப்பம் இல்லை மாமா. மாமா பதனமாக ஆயினும் அர்ஜுனும் பரந்த சிவாதபுரவி பூட்டி நீங்க கலிங்க தேசம் போய் வாங்க. எங்க பெரியப்பாருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வராதபடி நான் காக்கப்படுவது என்னுடைய கடமையாகும். மாமா மறுபடியும் என்ன மாமா இது? என்ன மாமா ஒன்னு அனுப்புறேன் ஒன்னு அனுப்புறேன்னு ஆபத்து வராம காப்பாற்றுறதுக்கு பாசறைக்கு உன்னை அனுப்ப முடிவு செஞ்சிருக்கேன். அப்படி சொல்லு மாமா. எவ்வளவு இவ்வளவு எப்ப இருக்கிறது? அதான் நீ போனா சரியா இருக்கும். நீ போன அப்படியா மாமா? நீங்க புறப்படுங்க. 12 நாளா சண்டை செஞ்சு என் தந்தையார் மிகவும் அசரிக்கையாக இருக்கிறார். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு யுத்தம் செஞ்சுதான் ஆகணும். நீ தேரை பின்னாடி செலுத்தி கொண்டு போகும்போது பின்னாடி ஏதாவது விபரந்து வராமல் எங்க அப்பாவை காப்பது உன்னுடைய கடமையாகும். போயிட்டு வாங்க மாமா. நான் தானே முன்ன இருக்கிறேன். என்ன மீறி தானே பின்ன முடிச்சுக்கிறதா? ஆகட்டும். போய் வெளியிடும் அபிமன்னா. தர்மராஜாவுடைய உயிரை காப்பாற்றுவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. ஒருவேளை தர்மருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் ஆண்டவர்கள் இருந்தும் புண்ணியம் அல்ல. அதனால அடைந்தால் வெற்றி இல்லையே வீரமரணம். விடுவனா சொல்லு என்ன? நாளைக்கு இந்த யுத்த காலத்துல செத்தாலும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவுக்கு சட்டை கொடுத்தான் ஸ்ரீ சக்கரவர்த்தி, தன் நாட்டுக்காக தன் மகன் உயிரையே தத்தம் செய்தான் அபிமன்னை. அப்படி என்று உலகம் ஒரு நாளைக்கு போற்றும். எப்படி மாமா? என் மாமே அந்த பேர் இருந்தா போதும். நான் போயிட்டு வரட்டுமா? ஆகட்டும் அப்பா. பதனத்தோடு சென்றுவார். ஆகட்டும் அப்பா. அண்ணனின் துணை கொண்டு உங்க அண்ணன் ஆகிய பீமச்சேனனையும் அழைத்துக் கொண்டு உடனடியாக கிங்கிலி தேசத்து மன்னர்களிடம் சண்டைக்கு புறப்படுங்கள். வெற்றியுடன் திரும்புவீர்கள் என்று அரிசி அதாவது வலிமேல் வெளிவைத்து காத்திருப்போம். மகனை நான் அனுப்பி வைக்கிறேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம். புறப்படுங்கள். பார்க்கும் பொழுது நான் மிகவும் பூரிப்படுகிறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் அப்பா, வாய்ப்படி ஏமா உன் தாய் மாமா அதாவது என் அண்ணன் மகள் சுந்தரியை நீ திருமணம் செய்தாய் அல்லவா? ஆமா. நீ இப்பொழுது போக போவதோ குருச்சேத்திர பீடபூமி பெருத்ததோ போர்களாம். போர்களத்திற்கு ஒரு வீரன் செல்கிறான் என்றால் வெற்றியும் தோல்வியும் வீரனை கலகென்று சொல்வார். அப்படி இருக்கும் வேளையில உன் மனைவி ஆகிய சுந்தரியை திருமணம் செய்த நாளன்று கன்னி சிறை வைத்து விட்டு வந்தா என் அண்ணன் வீட்டுல. அவ இந்த நாள் வரைக்கும் வாழா வெட்டியாவே வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதனால முதலில் அவளை சென்று சந்தித்து அவளிடத்தில் வெற்றிலை தாம்பூலம் பெற்று பிறகு போர்க்களம் புறப்படுவாயா? எங்க போனாலும் தன்னுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். உண்மைதான்ப்பா. ஆகட்டும் அம்மா. சீக்கிரம் அழைத்து அபிமன்னன் தன்னுடைய மனைவியை பார்க்க அழகு சுந்தரி அழகு சுந்தரி எப்படி அவசரம் வர்ற? அழகு சுந்தரி சமைத்து வருகிற